ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அழகான ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் எல்லோரும் தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாய் உங்களை நான் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை போற்றி பாடுவது நமக்கு மிகுந்த ஆனந்தத்தை தருகிறது. இந்த நேரத்திலும் கூட ஆராதனைக்குள்ளாக கடந்து போகிறோம். நாம் எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் நினைக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலே எங்களை உமது சமூகத்திற்கு அழைத்த உமது மகா பெரிய கிருபைக்கு நன்றி ராஜா. நாங்க பாட போகிற இந்த ஆராதனை பாடல்களையும் நாங்க கேட்க போகிற தேவ செய்தியிலையும் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. செய்தியிலே எங்களோடு பேசுங்க தகப்பனே, எங்களுக்கு ஆறுதலை உண்டு செய்யுங்க. ஆராதனையிலே நீர் மகிமைப்படும்படியாய் நாங்க உமது சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்பா. ஆவியானுடைய கரங்களிலே இந்த ஆராதனையை, இந்த ஞாயிறு ஆராதனை முழுவதையும் நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். அப்பா நன்றி உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்து என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா நன்றி உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
ஆண்டவரை உற்சாகமாய் நாம் ஆராதித்தோம். இப்பொழுது கூட நாம் நம் காணிக்கைகளை படைக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நம்முடைய காணிக்கைகளை படைக்கும்படி வந்திருக்கிற உங்க எல்லோருக்கும் இதோ திரையிலே தெரிகிற நம்முடைய சபையின் வங்கி கணக்கு எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எண்ணிலே நீங்கள் கூகுள் பே மூலமாகவோ நெட் டிரான்ஸ்பர் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் காணிக்கைகளை வங்கியில் செலுத்தலாம். உங்கள் காய்களிலே காணிக்கை வைத்திருந்தால் கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, காணிக்கை வைத்திருக்கிற எல்லோரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் இந்த சூழலிலும் எங்களை நடத்தி வருகிறீர், எங்களை போஷிக்கிறீர், எங்களை உடுத்துவிக்கிறீர். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நீர் தாழ்ந்து போகாமல் செய்கிறீர். அதற்காக நன்றி ஐயா. கொடுக்கிற காணிக்கைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறுவதாக. கொடுக்கிற கரங்கள் இனி வருகிற நாட்களிலே அதிகமாய் பெற்றுக்கொள்கிற கரங்களாய் அவை மாறுவதாக. தகப்பனே, காணிக்கை கொடுக்கிற எல்லோர் மேலும் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை, வருமானங்களை நீர் தர வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அவருடைய வறுமைகள் மாறுவதாக, அவருடைய குறைவுகள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்திலே அவர்களுடைய வீடுகளுக்குள்ளாக அதீதமான ஆசீர்வாதம் கடந்து செல்வதாக. ஆண்டவராகிய இயேசுவின் பிரசன்னம் ஒரு வீடுகளிலும் தங்கி தாபரித்து அங்க இருக்கிற குறைகளெல்லாம் நிறைவாய் மாற்றுவதாக கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வருகிற நாட்களிலே அதீத ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மோடு கூட அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகத்தை அவர் பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். அநேக சூழ்நிலைகளில் தேவன் நமக்கு ஒத்தாசையை கொடுக்கிறார். தேவன் நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். அதே வேளையிலே தேவன் நமக்கு பக்கபலமாய் இருக்கும் பொழுது மனிதர்களுடைய அனுகூலமான காரியங்களை இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். மனிதர்களுடைய அனுகூலங்கள் மிக மிக முக்கியமானது. நம்மை சுற்றி நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாய் இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்களாய் இருக்கலாம், நண்பர்களாய் இருக்கலாம், இல்லை என்றால் முகமறியாத ஜனங்களாய் இருக்கலாம். யாரை கொண்டாலும் தேவன் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்கிறார், உதவி செய்கிறார். நமக்கு ஏற்ற வேளைகளிலே நமக்கு சில நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். சோர்ந்து போன சூழ்நிலைகளிலே இருக்கும் பொழுது கர்த்தர் யாரையாகிலும் கொண்டு வந்து தேவன் நமக்கு அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வேதாகமத்திலே எலியா என்ற ஒரு தேவ மனிதனை பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு பயந்து ஆற்றங்கரில் ஒளிந்து அவன் சோர்ந்து ஒளிந்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவதூதனை ஆண்டவராகிய தேவன் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை பலப்படுத்துகிறார், அவரை தைரியப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, காகங்களை கொண்டு அந்த தேவ மனிதரை போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மனிதர்களுடைய உதவி இல்லை என்றால் என்னை சுற்றி இருக்கிற பலவிதமான மனிதர்களால் நான் வெறுக்கப்பட்ட இடத்திலே, ஒரு சோர்ந்து போன இடத்துல நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆதரவான வார்த்தை வராதா என்ற ஒரு கேள்வியோடு கூட இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களிலே மிக முக்கியமான காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறார். அதாவது 4 விதமான சூழ்நிலைகளிலே இன்றைக்கு மனிதர்கள் உடைந்து போய் காணப்படுகிறார்கள். ஒன்று, முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. உங்களுடைய பொருளாதாரம் முடக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே பல சூழ்நிலைகள் முடக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய வருமானம் முடக்கப்பட்டிருக்கலாம், வியாதிகளினால் பலவிதமான வியாதிகளினாலே உங்களுடைய சந்தோஷமான காரியங்கள் முடக்கப்பட்டிருக்கலாம். என்னால் எழும்பி நடக்க முடியவில்லை, இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து என்னால் எழும்ப முடியவில்லை என்று சொல்லி பலவிதமான கவலைகளினால நீங்கள் முடக்கப்பட்டிருக்கலாம். இரண்டாவதாக, யாருமே
யாருமே உங்களை ஏறிட்டு பார்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். யாருமே உங்களை ஏறிட்டு பார்க்கவில்லை. நான் ஒரு செத்த நாயை போல நான் காணப்படுகிறேன். என்னை யாருமே பார்ப்பது கிடையாது, என்னை விசாரிப்பது கிடையாது. என்னுடைய பிரச்சனைகளை யாராலும் அறிந்து கொள்ள முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன். என்னுடைய கண்ணீரை யாரும் பார்ப்பது கிடையாது. எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை யாருமே சொல்லுவது இல்லை என்று ஒரு வேதனையோடு யாராலும் ஏறிட்டு பார்க்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கலாம். மூன்றாவதாக, நீங்கள் இந்த உலகத்திலே மதிக்கப்படாத இடத்துல நீங்கள் இருக்கலாம். உங்களை யாருமே மதிப்பது கிடையாது. நீங்கள் நன்றாக படித்தவராய் இருக்கலாம். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே நீங்கள் இருக்கலாம். இல்லை என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய கைகளிலே நிறைய பணம், பொருளாதாரம், பொருள் உடையவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்திலே யாருமே மதிக்கப்பட முடியாத இடத்திலே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு அந்தஸ்து இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். எனக்கு பணம் இல்லாததினால், எனக்கு படிப்பு இல்லாததினால், எனக்கு உலகத்தில் அந்தஸ்து இல்லாததினால் யாருமே என்னை மதிப்பது கிடையாது, யாருமே என்னிடத்தில் தங்குவது கிடையாது. என்னை விசாரிக்க என்னை சுற்றி நண்பர்கள் இல்லாத ஒரு சூழலிலே ஒரு வெறுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கலாம். நான்காவதாக, நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட இடத்திலே இருக்கலாம். ஏமாற்றப்பட்ட இடத்திலே நீங்கள் யாரோ ஒரு நபர் உங்களை வஞ்சித்து ஏமாற்றி உங்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர்கள் உரிந்து கொண்டு உங்களை தெருவிலே விட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் உங்களை ஏமாற்றமான இடத்திலே தள்ளப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் உங்களை வஞ்சித்து ஏமாற்றி உங்களை இந்த உலகத்திலே வெறுத்த இடத்திலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அங்கே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உலகத்தினுடைய பார்வையிலே நீங்கள் ஒரு தாழ்ந்த நிலைமையிலே, இல்லைன்றால் வெறுக்கப்பட்ட நிலைமையிலே, இல்லைன்றால் கைவிடப்பட்ட நிலைமையிலே, வஞ்சிக்கப்பட்ட இடத்திலே இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அங்கே எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். வேதத்திலே 2 சாமுவேல் 9வது அதிகாரத்திலே மேவிபோசேத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மேவிபோசேத் யார் என்றால் யோனத்தானுடைய மகன். யோனத்தான் யார் என்றால் சவுல் ராஜாவினுடைய மகன். இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 2 கால்களும் முடமான சூழலில் அவன் இருக்கிறான். யாருமே ஏறிட்டு பார்க்காத ஒரு சிறிய கிராமத்திலே அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், 8வது வசனத்திலே, நான் செத்த நாயை போல இருக்கிறேன் என்று அவன் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மேவிபோசேத்தை போல இன்றைக்கு முடக்கப்பட்டு செத்த நாயை போல, இல்லை என்றால் யாருமே என்னை ஏறிட்டு பார்க்கவில்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்ற ஒரு இடத்தை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களில் அநேகர் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்போ வேதாகமத்திலே இந்த மேவிபோசேத்தை பார்த்து தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், அங்கே சவுலின் குடும்பத்தாரிலே யாருக்காகிலும் நான் உதவி செய்ய வேண்டுமா என்று தாவீது கேட்ட பொழுது மேவிபோசேத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். தாவீது பார்க்கிறார், மேவிபோசேத்தினுடைய சூழ்நிலையை முதல் முறையாக பார்க்கும் பொழுது அங்கே மேவிபோசேத்தினுடைய 2 கால்களும் முடமான சூழ்நிலை. அங்கே மேவிபோசேத் ஒரு யாருமே பார்க்காத, அறியப்படாத ஒரு கிராமத்திலே ஏதோ ஒரு இடத்திலே அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய நிலங்கள், அவனுடைய ஆகாரத்தினுடைய காரியங்கள், அவனுடைய நம்பிக்கையான காரியங்கள் எல்லாமே எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மேவிபோசேத்தை பார்த்து தாவீது ராஜா சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம், உன்னுடைய தகப்பனுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன்.
ஹல்லேலூயா. மேவிபோசேத்தை பார்த்து தாவீது சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னுடைய தகப்பனுடைய நிலங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த மேவிபோசேத்தை கவனிப்பதற்கு அங்கே வேலைக்காரனாகிய சீபாவை அவர் நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீது மேவிபோசேத்தை பார்த்து சொல்லும் பொழுது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ராஜகுமாரரை போல நீ என்னோடு கூட நீ சாப்பிடுவாய், என்னோடு கூட நீ அப்பம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மேவிபோசேத்தை ராஜாவாகிய தாவீது தன்னுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு எளியவன், ஒரு குப்பையில இருக்கிறவன், யாருமே ஏறிட்டு பார்க்கப்பட முடியாத இடத்துல இருக்கிற ஒருவனுக்கு ராஜகுமாரனுடைய அந்தஸ்தை இந்த தாவீது கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மேவிபோசேத்தினுடைய வாழ்க்கையிலே, உலகத்திலே எனக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்காதா, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்காதா, என்னுடைய வருமானத்துக்கு நான் என்ன செய்வேன், என்னுடைய இரண்டு கால்களும் முடமான நிலைமையில என்னால் ஒரு காரியத்தை எடுத்து செய்ய முடியவில்லை, ஒரு தொழிலை என்னால் எடுத்து செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அங்கே ராஜாக்களோடு கூட அமரப்படுகிறார். ராஜ சிங்காசனத்தை அவர் திரும்பவும் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. பல நெருக்கத்திலே இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எதை நினைத்து பயப்படாதீங்க, எதை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களை அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். மேவிபோசேத்திற்கு தாவீதின் மூலமாக எப்படி ராஜ வாழ்க்கை கிடைத்ததோ, அதே போல குப்பையில இருக்கிற உங்களை உயர்த்தப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அறியப்படாத இடத்துல இருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்து, உங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய விலாசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்துதான ஒரு பெயர் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படும். ஹல்லேலூயா. எப்படி ஆபிரகாமினுடைய பெயர் இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட்டதோ, ஈசாக்கின் பெயர், யாக்கோபின் பெயர் எப்படி இந்த உலகத்தில் நிலைநாட்டப்பட்டதோ, அவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். அவர்கள் விசுவாசிகளுடைய குடும்பம் என்ற பெயரை வேதாகமத்தில் பெற்றார்கள். இப்படிப்பட்ட ஸ்தானத்திலே தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஆழமாய் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளும் பொழுது, இந்த மேவிபோசேத்திற்கு கிடைத்த உயர்வை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களால் அனுகூலம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு நபரை அனுப்ப போகிறார். ஆமென். உங்கள் குடும்பத்திற்கு நேராக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக இந்த வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்வார். உங்களுக்கு நேராக ஒரு தாவீதை தேவன் அனுப்புவார். உங்களுக்கு நேராக ஒரு தேவ தூதனை கர்த்தர் தருவார், அனுப்புவார். அவர்கள் சொல்லுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில இருக்கிற காயங்களை மாற்றும். ஹல்லேலூயா. சொந்து போகாதீங்க. எந்த காரியத்தை நிமித்தமாக நீங்கள் காயப்பட்டீர்களோ அந்த காயங்களை ஆற்றுவதற்கு தேவன் ஒரு மகிமையான திட்டத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க மாட்டீர்களா? என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அற்புதமான காரியங்களை எங்களுக்கு செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஹல்லேலூயா. தாவீதின் மூலமாக மேவிபோசேத்திற்கு எப்படி ஒரு இரக்கம் கிடைத்ததோ அதே போன்று ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி எல்லா சொட்டு ரத்தத்தையும் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு கூட ஜெபத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படுவதாக, இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கிடைப்பதாக. மேவிபோசேத்திற்கு எப்படி தாவீதினுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததோ, ஆண்டவரே இரக்கம் கிடைத்ததோ, அவருடைய தகப்பனுடைய எல்லா சொத்துக்களையும் நிலங்களையும் மீண்டும் மேவிபோசேத்திற்கு
எப்படி தாவீதின் மூலமாக வாய்க்க பண்ணப்பட்டதோ அதே போன்று இந்த நாட்களிலே எந்தெந்த காரியத்தை நிமித்தமாக எல்லா சொத்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் இழந்த நிலைமையிலே கண்ணீரோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கண்ணீரை என் தேவன் துடைத்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே முடக்கப்பட்ட இடத்திலிருந்து இவர்கள் வெளியே வருவார்களாக. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே கைவிடப்பட்ட இடத்திலிருந்து இவர்கள் வெளியே வருவார்களாக. ஆண்டவரே, தரித்திரமான இடத்திலிருந்து வெளியே வருவார்களாக. இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீ தரப்புகிறக்காய் ஸ்தோத்திரம். இவர்களை ராஜாக்களோடு கூட பிரபுக்களோடு கூட நீ அமரப்படுகிறக்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, பலப்படுத்தும். இவருடைய கண்ணீர் துடைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை, மகிமையான ஒரு திட்டத்தை, மகிமையான ஒரு செழிப்பை இவர்கள் வாழ்க்கையில நீ கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.